Something that has really helped me with my stress and I really want to talk about it has been meditation. I started meditating. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை சமந்தா மயோசிட்டிஸ் பாதிப்பு காரணமாக கடந்த சில வருடங்களாகவே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சமீப காலமாக பாட்காஸ்ட் மூலமாகவும் மருத்துவம் பற்றியும் தான் எடுத்துகிட்டு வர ட்ரீட்மெண்ட் பற்றியும் சமந்தா பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்டர் சமந்தா சமீபத்தில் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நெபுலைசர் கருவியை தன்னோட மூக்கில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பொதுவான வைரலுக்கு மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாற்று வழியை முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வழி தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டின தண்ணி. இந்த கலவையோட நெபுலைசர் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சமந்தா சொல்லியிருந்தாங்க. சமந்தாவுடைய இந்த போஸ்ட் சோசியல் மீடியாவில் செம்மையாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அதே இன்னொரு பக்கம் இந்த போஸ்ட்டை பார்த்த டாக்டருக்கு பயங்கரமாக ஆத்திரம் வந்துருச்சு. ட்விட்டரில் லிவர் டாக் அப்படிங்கிற டாக்டர் ஒருத்தர் சமந்தா போட்ட போஸ்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக திட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரதிருஷ்டவசமாக ஹெல்த் அண்ட் சயின்ஸ் பற்றி அறிவே இல்லாத பாப்புலரான இந்தியன் ஆக்டர் சமந்தா ரூத் பிரபு சுவாச வைரஸ் தொற்றுகளை தடுக்கவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலைஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த நடிகையை ஃபாலோ பண்ணுற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவங்க இப்படி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி ஃபவுண்டேஷன் கம்பெனி ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வார்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. பொது சுகாதாரத்துக்கு ஆபத்தை விளைவிக்கிற இந்த பொண்ணுக்கு அபராதமோ அல்லது ஜெயில் தண்டனையோ விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப கோபமாக ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. இந்த நிலையில் அந்த போஸ்ட்டை பார்த்து செம்ம கடுப்பான சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை 3 பக்கங்களுக்கு கொடுத்து அந்த மருத்துவருக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. சமந்தாவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட நடிகைகள், ஏகப்பட்ட ரசிகர்கள் அப்படின்னு பலரும் அவங்க போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. சமந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த சில வருடங்களாக நான் நிறைய மருந்துகளை எடுத்துக்க வேண்டியிருந்துச்சு. எனக்கு பரிந்துரைக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணேன். இந்த பரிந்துரைகள் எல்லாத்தையும் சக்தி வாய்ந்த நிபுணர்கள் எனக்கு சொன்னது. எனக்கு தனிப்பட்ட ஆராய்ச்சி செய்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு கொடுத்தாங்க. நான் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்பவே காஸ்ட்லியானது. இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரம் முடியாதவங்கள பற்றியும் நான் அடிக்கடி நினச்சி பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாகவே நார்மலான ட்ரீட்மெண்ட் எனக்கு எந்த பலனும் தரவே இல்லை, என்னை குணப்படுத்தவும் இல்லை. ஒருவேளை அது எனக்கு மட்டும் கூட ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம், மற்றவங்களுக்கு அது வேலை செஞ்சுருக்கலாம். இதனால் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். பல சோதனைகளுக்கு அப்புறமா எனக்கு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சேன். அதைத்தான் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொன்னேன். டிஆர்டிஓவில் 25 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற தகுதி வாய்ந்த ஒரு டாக்டர் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. பாரம்பரிய மருத்துவம் படிச்சிருந்தாலும் அவர் இந்த ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஜென்டில்மேன், அவரும் டாக்டராக என்னன்னு கூட எனக்கு தெரியல, என்னோட எண்ணங்களையும் நோக்கத்தையும் கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்னை விட புத்திசாலி அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய நோக்கங்கள் உன்னதமாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்தாலும் அவர் தன்னோட வார்த்தைகளால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. குறிப்பாக என்னை ஜெயிலில் தள்ளியே ஆகணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கிறதால என் மேலே அவருக்கு நிறைய வெஞ்சன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்படிலாம் கமெண்ட் போட்டிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தை நான் நேரடியாக டீல் பண்ணாமல் அந்த டாக்டரையும் எனக்கு மருந்துகளை ரெக்கமெண்ட் பண்ண டாக்டரையும் நேரடியாக வாதிக்க வச்சா பிரச்சனைகள் தீர்ந்துடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சமந்தா சொல்லியிருக்காங்க. மெடிசன் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மக்களுக்கு சேவை தொழில் பண்ணிகிட்ருக்காங்களா அல்லது ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலாக இருந்துகிட்ருக்காங்களா? நோய்களுக்காக மருந்துகள் விற்கப்படுதா அல்லது மருந்துகள் விற்பனைக்காக நோய்கள் பரப்பப்படுதான்னு எக்கச்சக்க கேள்விகள் கமெண்ட்ஸில் போயிட்டுருக்கு. உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள்.